வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுகின்ற எல்லா பகுதிகளிலும் இதுபோன்ற பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் இன்று மதுரை தெற்கு தொகுதியிலே இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. இந்த தொகுதியில் நிச்சயமாக தாமரை சின்னம் போட்டியிடும். தாமரைச்சரன் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கூட்டணி கட்சி இருக்குல்ல, கூட்டணி கட்சிகள் அதுக்காக சொன்னேன். பாஜக கூட்டணி 234 தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் என்னுடைய கூட்டணி போட்டியிடும். கூட்டணி கட்சி குறிப்பிட்ட கூட்டணி கட்சி உங்களுக்கு யார் எப்படிங்க? எல்லா கட்சிகளும் பெரிய அதிமுக யாரெல்லாம் போய் செட் ஆயிருக்காங்க சொல்லுங்க. வாசன் எல்லாருமே அந்த ஏடிஎம்கே பேசுறாங்கன்றாங்க. ஓரளவு எல்லா கட்சியும் குறிப்பிட்ட கட்சி சேர்ந்துருச்சு. எங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்க? வெளியே நின்று தானே பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க? வெளியே போனதை பத்தி உங்களோட கருத்து? கேள்விகள், பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு எரிச்சலை ஊட்ட முடியும். ஆனால் அதே நேரத்திலே கேட்பதற்கு அவர்கள் உரிமைப்பட்டவர்கள், பதில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டவன். தேர்தல் விதிமுறை மீது புகார்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நேற்று கூட விஜய் பிரேமலதா மீட்டிங் அவங்க கூட நிறைய தொடர்ந்து அவங்க புகார்கள் வச்சுட்டு இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் இது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்? தேர்தல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கண்காணிப்பு இன்னும் அதிகமாக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். காரணம், 14 கோடி ரூபாய் தான் பார்த்திருக்காங்க. சாதாரணமாக ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க. பனிமலை பெயர்ந்து போகும்போது கடல்ல அது நுனி மட்டும் தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல 14 கோடி அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம். வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்களை கேட்கும் போது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு தொகுதிகளிலே விதைக்கப்பட்டு விட்டது. அதை கண்டுபிடிக்கணும். அது பணப்பட்டுவாடா செய்யறதுக்காக, பணப்பட்டுவாடாக்காக வந்துருச்சுன்றீங்களா? ஆமாமா, அப்படிதான் சொல்றேன்.